தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சின்றது ஒரு 10லேருந்து ஒரு 15 எம்எல்ஏ தான் சாத்தியன்றது நான் நினைக்கிறேன். அதாவது பயங்கரமாக அவங்க ஜெயிச்சா பெரிய அளவில் வெற்றி பெற்றார். அப்போ ஒரு 10லேருந்து 15 சட்டமன்ற உறுப்பினர்களை வைத்துக்கொண்டு என்டிஏ ஆட்சி அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அது வந்து மக்கள் எப்படி புரிஞ்சுக்கணும். அது அடிப்படையில் அது சாத்தியம் இல்லாத ஒன்று. பட் அவங்களுக்கு அது பழக்கப்பட்டு போச்சு. பீகாரில் சொல்ல வேண்டியதையும் உத்தரப்பிரதேசில் சொல்ல வேண்டியதும் வழி தவறி வந்து தமிழ்நாட்டில் சொல்லிட்டு இருக்காங்க என்டிஏ ஆட்சி. ஒரு ஒன்று சொல்கிறாரு, இவர் ஒன்று சொல்கிறாரு. ஸோ வந்து அவருக்கு வந்து அமித்ஷாவுக்கு ஒரு பதிலடி கொடுக்குறாரு எடப்பாடி, அப்படி புரிந்து கொள்ளப்படும். இல்லை, அது அப்படியும் புரிந்து கொள்ளலாம். காரணம்னா எனக்கு கிடைத்த தகவல் என்னென்னா எடப்பாடி பழனிசாமியும் பாஜக மீது கொஞ்சம் கோபத்தில் தான் இருக்காங்க. ஏன்னா பாஜக அட்டாக் பண்ணுற மாதிரி நிறைய தீர்மானங்கள்லாம் போட்டிருக்காங்க அமமுகவோட பொதுக்குழுவில். குறிப்பாக மத நல்லிணத்துக்கு எதிராக இருக்கிற எந்த கட்சியோடையும் எந்த அமைப்போடையும் கூட்டணி சேர மாட்டோம் சொல்கிறாரு. கூட்டணியில் சேரணுமா வேணாமா, இல்லை எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆகிறதுக்கு டிடிவி தினகரன் கூட்டணி போகணுமா வேணுமா, உதவணுமா வேணாமா, ஒன்று. ரெண்டாவது, இந்த கூட்டணியில் போனால் அவங்களுக்கு நம்ம உதவுறோம், நமக்கு என்ன கிடைக்கும், நம்மளோட வேட்பாளர்கள் வெற்றி பெற முடியும், இதுதான் அவர் யோசிப்பாரை தவிர்த்து இப்போ ஓபிஎஸ் அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த மாதிரியான நெருக்கடி கிடையாது. ஏன்னா ஓபிஎஸ் அவர்கள் வந்து அரசியல் களம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம நேர்காணலுக்காக பத்திரிகையாளர் கோட்டீஸ்வரன் அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அரசியல் களம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம நேர்காணலுக்காக பத்திரிகையாளர் கோட்டீஸ்வரன் அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். நேயர்களுக்கு அன்பு வணக்கம். உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் வந்து தமிழ்நாடு வந்திருந்தார். திருச்சியில் நடைபெற்ற ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசும்போது பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் என்டிஏ ஆட்சி உறுதி அப்படின்னு பேசியிருக்காரு. இன்னொரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சேலத்தில் பேசும்போது தனிப்பெரும்பான்மையுடன் அதிமுக ஆட்சி அப்படின்னு சொல்றாரு. என்ன எப்படி எடுத்துக்கிறது? ரெண்டு பேருக்கும் அவங்கவுங்களுக்கு என்ன தேவையோ அந்த வியூகத்தை வைக்கிறாங்க. அப்போ அந்த வியூகத்தின் அடிப்படையில் எது சாத்தியம் எது சாத்தியம் இல்லைன்னு பார்க்கணும். எனக்கு தெரிஞ்சு என்ன ஒரு 20லேருந்து ஒரு 30 சீட்டு பிஜேபிக்கு கொடுக்கலாம். பிஜேபி அதாவது தனியாக பிஜேபி ஒண்டி வருது அப்படின்னு, இல்லை பிஜேபியில் மற்ற கட்சிகள் வராங்க, ஒருவேளை அமமுக வருது, இல்லை பிஜேபியோட கூட்டணி அந்த பழைய என்டிஏ அந்த என்டிஏலேருந்து யாருன்னா சேர் வராங்கன்னா அப்போ சீட்டு ஏறும். எப்படி பார்த்தாலும் தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சின்றது ஒரு 10லேருந்து ஒரு 15 எம்எல்ஏ தான் சாத்தியன்றது நான் நினைக்கிறேன். அதாவது பயங்கரமாக அவங்க ஜெயிச்சா பெரிய அளவில் வெற்றி பெற்றார். அப்போ ஒரு 10லேருந்து 15 சட்டமன்ற உறுப்பினர்களை வைத்துக்கொண்டு என்டிஏ ஆட்சி அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அது வந்து மக்கள் எப்படி புரிஞ்சுக்கணும். அது அடிப்படையில் அது சாத்தியம் இல்லாத ஒன்று. பட் அவங்களுக்கு அது பழக்கப்பட்டு போச்சு. இன்னொரு நேர்காணலில் கூட நான் அதை சொல்லியிருந்தேன். இப்போ பீகாரில் சொல்ல வேண்டியதையும் உத்தரப்பிரதேசில் சொல்ல வேண்டியதும் வழி தவறி வந்து தமிழ்நாட்டில் சொல்லிட்டு இருக்கிறாங்க என்டிஏ ஆட்சி. இங்கே தமிழ்நாட்டில் வந்து அது அதிமுக தலைமையில் ஒரு ஆட்சி அமைக்கும், இல்லை அதிமுக ஆட்சி பிடிக்கும், அந்த கூட்டணியில் நாங்கள் அங்கம் வகிப்போம் அப்படின்றதான் யதார்த்தமான ஒரு களமாக இருக்கும். இப்போ எடப்பாடி பழனிசாமி சேலத்தில் பேசினது எப்படி பார்க்கணும்னா அவர் வந்து புதுசாக எதுவும் சொல்லலை, இல்லை புதுசாக கண்டுபிடிச்சி உறுதியாக இருக்கார். அவர் அதில் உறுதியாக இருக்கார். அப்போ அது எப்படின்னா அந்த கடந்த காலத்தில் அதிமுக செஞ்சிருக்கிற ஒரு விஷயத்தை திருப்பி செய்யணும். செய்யவே முடியுமான்றது அப்புறம், பட் செஞ்ச ஒரு விஷயத்தை தான் திருப்பி சொல்கிறாங்க. அப்போ யதார்த்தம் அப்படின்னு பார்க்கும்போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்கிறது யதார்த்தம், அமித்ஷா சொல்கிறது ஆசை, அந்த கட்சியினுடைய ஆசை. நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து கடந்த காலங்களில் ப்ரூவ் பண்ணிட்டாங்க அதிமுக. ஆனாலுமே எடப்பாடி அவர்களுடைய தலைமையில் இன்னும் அவர் ப்ரூவ் பண்ணல இல்லையா, பல தேர்தலை சந்திச்சாலும் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க் வருது. இல்லை, அந்த கேள்வி கண்டிப்பாக வருங்க. அது நீங்கள் ப்ரூவ் பண்ணாத வரையிலும் அந்த கேள்வி வந்துட்டு தான் இருக்கும். நீங்கள் அன்னைக்கு வந்து அதிமுகனுடைய பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி தேர்தலில் முழு வெற்றி அடைஞ்சு ஒரு ஆட்சி கட்டலில் அந்த கட்சியை உட்காருதோ அப்போ தான் அந்த விமர்சனம் என்பது போகும். அது போகாமல் வந்து அந்த விமர்சனத்தை வந்து நம்ம கடந்து போக முடியாது. அந்த விமர்சனம் என்பது இயல்பு தானே, அது இருக்கிறது தானே அது. அப்போ அது வந்து அந்த விமர்சனம் வரும் தான். அப்போ அந்த விமர்சனத்துக்கு பதில் சொல்லணும்னா நாங்கள் அது இது அப்படின்றத சொல்கிறதுன்றது அது கட்சியோட வியூகமாக மாறிவிடும், கட்சியோட நிலைப்பாடாகிடும். இப்போ நம்ம பத்திரிகையாளர்களாக அது விவாதம் பண்ணும்போது அந்த விமர்சனம் என்பது ஏற்புடையது, அதை அவர் கடந்து தான் செல்லணும். அமித்ஷா அவர்கள் சொன்ன உடனே மீண்டும் ஒருக்க எடப்பாடி சொல்லும்போது தான் இங்கே விமர்சனம் ஆகுது. பொருந்தா கூட்டணியாக இருக்குது, அவர் ஒன்று சொல்கிறாரு இவர் ஒன்று சொல்கிறாரு. ஸோ வந்து அவருக்கு வந்து அமித்ஷாவுக்கு ஒரு பதிலடி கொடுக்குறாரு எடப்பாடி, அப்படிங்கிற ரீதியில் புரிந்து கொள்ளப்படுது. இல்லை, அது அப்படியும் புரிந்து கொள்ளலாம். காரணம்னா எனக்கு கிடைத்த தகவல் என்னென்னா எடப்பாடி பழனிசாமியும் பாஜக மீது கொஞ்சம் கோபத்தில் தான் இருக்காப்புல. ஏன்னா அவங்க வந்து ஒரு கூட்டணியாக வந்து ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு நமக்கு வந்து சரியாக பண்ணி கொடுக்கல, ஒரு சில விஷயங்கள் அவங்களால தோய்வு இருக்குது, ஒரு சில பிரச்சனைக்கு பாரதிய ஜனதா கட்சி தான் காரணம். உதாரணத்துக்கு செங்கோட்டையன் போன்றவர்களை கூப்பிட்டு சந்தித்தது, அவர்களை பேசினது, அப்புறம் அவர் போய் தாவேக்கலை இணைந்து இவரை பற்றி பேசுறது, இதெல்லாம் காரணம் பாஜகன்னு தான் நினைக்கிறேன். ஓபிஎஸ் அது பிரச்சனை. அப்போ இவங்க வந்து சிண்டு முடிச்சு விட்றாங்க, இவங்க வந்து கூட்டணியிலே இருக்கிறாங்க அப்படின்னும் போது எடப்பாடி பழனிசாமி அவர்களும் வந்து இந்த வாட்டி முனைப்பு காட்டுன்றதை தாண்டி எதுக்கு இவங்களெல்லாம் சந்திக்கணும் அப்படின்ற அந்த மனநிலை தான் அவர் சேலத்துக்கே புறப்பட்டு போனாருன்ற மாதிரி ஒரு அதிமுகவில் ஒரு செய்தி மணி தான் பேச்சுவார்த்தை பண்ணுறேன். அப்போ நான் வந்துட்டு உங்களுக்கு யாரோ ஒருத்தர் பேசணும்ல, நான் ஒரு ஆள் அனுப்புறேன், நான்லாம் வந்துலாம் அடிக்கடி பேசிகிட்டு இருக்க முடியாது, நான் வந்து அதிமுகவோட பொதுச் செயலாளர் அப்படின்ற அந்த ஒரு இடத்துல ஏறி அவரு உட்காந்துருக்கிறாரு.
அப்போது அவரோட நிலைப்பாடு என்பது நான் அதிமுகனுடைய பொதுச் செயலாளராக வந்து நான் வந்து முக்கியமான விஷயத்துக்கு தான் நான் வந்து வருவேன் கொள்ளுவேன், எல்லாத்துக்கும் என்னை எதிர்பார்க்காதீங்க அப்படின்ற அந்த புள்ளியில் பொறுத்து அது ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று அந்த கோவத்தை வெளிப்படுத்துகிற அந்த தன்மையும் பார்க்கலாம், ரெண்டாவது அது ஒரு வியூகமாக வந்து அது என்ன கேட்டால் சரிதான். ஒவ்வொரு வாட்டியும் போகும்போது இவங்க என்ன சொல்லுவாங்க, அவங்கள சேர்த்துக்க இவங்கள சேர்த்துக்கோங்கன்னுவாங்க. அது என்னோட முடிவு, யாரை சேர்த்துக்கணும் யாரை சேர்த்துக்கூடாது, நீங்கள் அதை பொழுதுக்கும் சொல்லி என்னை பிரச்சனை பண்ணாதீங்க அப்படின்னு கூட தவிர்ப்பதற்கு கூட அவர் தள்ளி போயிருக்கலாம். இதுவரைக்கும் வந்த அதிமுக பாஜக கூட்டணியில் எடப்பாடி அவர்களுடைய ஆண்டு தான் அப்பர் ஆண்டாக இருக்குது. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் கூட பார்த்தீங்கன்னா அமித்ஷா அவர்கள் நேற்று மேற்கோள் காட்டி சொன்னார், அப்போ ஒன்றிணைந்து நம்ம போட்டிட்டு இருந்தோம்னா கிட்டத்தட்ட 22 23 சீட்டு ஜெயிச்சிருக்கலாம், ஸோ அப்போ வந்து வெளியேறிட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. ஸோ இந்த தேர்தலுமே தொகுதி பங்கீடு கூட்டணி பேச்சுவார்த்தையில் எடப்பாடி அவர்கள் கைதான் ஓங்கி இருக்குதா? இங்கே நீங்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கை ஓங்குதுன்றதை தாண்டி அஇஅதிமுகன்றது ஒரு பிரதான கட்சி. ஓகே, இந்த கட்சி தான் இங்கே ஒரு சில விஷயங்களை முடிவு பண்ணும். ஆளுமை தலைமை என்பது அவங்க வந்து நெகோஷியேட் பண்ணுறோம். சரிங்க, கட்சி என்பது தலைவர்கள் வருவாங்க போவாங்க, பட் ஒரு கட்சியாக அதை பார்க்கும்போது அதிமுகன்றது இரண்டாவது பெரிய கட்சி இன்னைக்கு சட்டமன்றத்தில். ஒரு காலத்தில் வந்து அது திமுகவோட முன்னாடி இருந்தது. அதேமாரி திமுக அதிமுக தான் இங்கே சண்டை நடக்குது. அப்படி இருக்கும்போது ஒரு பெரிய திராவிட கட்சியாக ஒரு ப்ரூவன் ஃபேக்டர் அது வந்து ஒரு இப்போ எப்படி சொல்கிறது, இப்போ ஜெர்மனி டீமு, ஃபுட்பால் டீமு, பிரேசில் டீமு, அர்ஜென்டினா டீம்னா உங்களுக்கு ஒரு பேசிக்காக இருக்கும். கேப்டன் யார் வேணா இருப்பாங்க பல்வேறு காலத்தில், அந்த டீம் ஒன்று தான். அப்போ ஒரு கட்சி என்பது ஒரு டீம் மாதிரி தான். அப்போ அதிமுகன்ற அந்த ஒரு கட்சியோட ஒரு விஷயத்தை வந்து எடப்பாடி பழனிசாமி முடிவெடுக்கிற இடத்துல இருக்கலாம், பட் அதிமுக தான் வந்து முடிவு பண்ணும் தமிழகத்தில் கூட்டணி யார் தலைமையில் இருக்குது அப்படின்றது. ஏன்னா பிஜேபி வந்து வாக்கு விகிதாச்சாரத்திலோ சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிமுகவோட ஒப்பிடும்போது ஒரு சிறிய கட்சி. பாரதிய ஜனதா கட்சி தேசத்தில் நாட்டில் வந்து பெரிய கட்சியாக இருக்கலாம், பட் தமிழ்நாட்டுன்னு வரும்பொழுது இங்கே பிரதானமாக இருக்கிறது அதிமுக. அப்போ அதிமுக எந்த வழிக்கு போதோ அந்த வழிக்கு தான் பாஜக போகணும். பாஜக போகிற வழிக்கு நீங்கள் அதிமுகவை எடுத்து போகணும்னு சொன்னீங்கன்னா அது ஒவ்வாத கூட்டணியாக போய் அதில் யாருக்கும் எந்த பயனும் இல்லாமல் போயிடும். அது வந்து இபிஎஸ் என்ன முடிவு எடுக்கிறாருன்றது பார்க்காம இந்த கட்சி என்ன முடிவு எடுக்குதுன்றதை தான் அதை பார்க்கணும். அப்போ கட்சி ரீதியாக வந்து அதிமுக சொல்கிற பேச்சுக்கும் அதிமுக சொல்கிறத கட்டுப்பட்டு பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் வருதுன்னும் பொழுது பாரதிய ஜனதையும் வளரலாம். அது அப்படி தான் அது போகும். கடந்த காலத்தில் அப்படி தான் இருந்திருக்கு, இப்போ இப்படி தான், அதுதான் முறை. 2021 தேர்தலில் என்டிஏ கூட்டணி தோல்வி அடைறதுக்கு முக்கியமான ஒரு காரணமாக அமைஞ்சவர் டிடிவி அவர்கள் தான் பல தொகுதிகள் வந்து வெற்றி வாய்ப்பு பிரித்தார் இல்லையா? இந்த தேர்தலுமே எடப்பாடி அவர்கள் உறுதியாக இருக்காரு, தினகரன் அவர்கள் அலையன்ஸுக்கு வேணாம், எல்லாம் கொடுக்குற தொகுதியை வாங்கிட்டு போகணும். இன்னொரு பக்கம் டிடிவி அவர்களுமே உறுதியாக இருக்காரு, எடப்பாடி அவர்களை தவிர வேறு யார் முதல்வர் வேட்பாளர்னாலும் நான் என்டிஏல இணைய தயார்ன்றாரு. பாஜக அட்டாக் பண்ணுற மாதிரி நிறைய தீர்மானங்கள்லாம் போட்டிருக்காங்க அமமுகவோட பொதுக்குழுவில். குறிப்பாக மத நல்லிணத்துக்கு எதிராக இருக்கிற எந்த கட்சியோடையும் எந்த அமைப்போடையும் கூட்டணி சேர மாட்டோம்னு சொல்றாரு. என்டிஏலேருந்து சேர மாட்டாரு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாமா, எப்படி எடுத்துக்கிறது சார்? டிடிவி தினகரனை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா அவர் வந்து அந்த பொலிட்டிக்கல் அக்யூமெண்ட் ஜாஸ்தி, அரசியல் ரீதியாக புரிதல் வந்து மற்ற தலைவர்களை விட கொஞ்சம் அதிகம் இருக்கிறவர். அவரோட பலமும் அதான் பலவீனமும் அதான் நாம் ஒரு பத்திரிகையாளராக புரிச்சுக்கிறேன். அவர் வந்து எடுத்தோன்னே ஒரு விஷயத்த கமிட் ஆக மாட்டார். இப்போ வந்து இன்னைக்கு அவங்க போட்டிருக்கிற அந்த கட்சியுடைய தீர்மானங்கள் பார்த்தீங்கன்னா அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஒரு திராவிட கட்சின்றதுக்கும் அது ஒரு எடுத்துக்காட்டு. அதாவது உங்களுக்கு கட்சி தேவை மீட்டணும்னு கேட்குறது, மத்திய அரசு மீது ஒரு அழுத்தம் கொண்டு வர்றது, உங்களுக்கு ஒரு பேச்சுக்கு வந்து இந்தியில் பேரை வைத்து ஒரு சில திட்டங்கள் கொண்டு வரும், அந்த திட்டங்களை வந்து மறுபரிசீலனை பண்ணணும்னு சொல்லி கேட்குறது. அதுக்கப்புறம் வந்து திருப்பரங்குன்ற விஷயத்தில் வந்துட்டு இங்கே இஸ்லாமியர்களும் இந்துக்களும் ஒன்றா இருக்கிறாங்க, இங்கே வந்து மதவாத சக்திகளுக்கு வேலை இல்லைன்றதுலாம் இது வந்து திராவிட கலாச்சாரம். அதாவது அதிமுக ஒரு தீர்மானம் போட்டாங்கனாலும் இந்த மாதிரி போடுவாங்க. அதிமுக வந்து அதில் என்ன சொல்லணும்னா கோர்ட் என்ன சொல்லுதோ அது பிரகாரம், கோர்ட் வந்து ஏற்றுன்னு சொன்னால் ஏற்று, கோர்ட் ஏற்ற வேண்டாம் சொன்னா ஏற்ற வேண்டாம் அப்படின்ற அந்த ஒரு நிலைப்பாடு ஜுடிஷியலாக எடுத்திருக்காங்க. அதுவும் என்ன கேட்டால் ஒரு ஃபேர் இதுதான். நாளைக்கு நீதிமன்றம் ஏற்றக்கூடாதுன்னு சொன்னால் ஏற்ற தேவையில்லை. அப்போ சட்டம்ன்றது ஒரு நாடு என்பது சட்டத்துக்கு உட்பட்டு இல்லை நீதிமன்ற ஆணைக்கு உட்பட்டு தான் நடக்கும். அதான் அரசியல் சாசனம் சொல்லுது. அப்போ அது பிரகாரம் விடுறது தப்பு கிடையாது. இல்லை இப்போ டிடிவி அவர்கள் எடுத்திருக்க நிலைப்பாடும் தவறு கிடையாது. இங்கே மதவாத சக்திகளுக்கு இல்லைன்றது திராவிட கட்சியோட கொள்கை. அப்போ அவங்க வந்து அம்மையார் ஜெயலலிதா எம்ஜிஆர் வழியில் நாங்கள் அந்த கட்சியை நடத்துவோம் அப்படின்னு சொல்கிறவங்க அவங்க திருப்பரங்குன்ற விஷயத்தில் அவங்க அப்படி எடுக்கிறது கரெக்ட். அதாவது இங்கே மதவாத சக்திக்கு வேலை கிடையாது, இங்கே இஸ்லாமியர்களும் இந்துக்களும் ஒன்றா இருக்கணுன்றது அவங்க இந்த கட்சி. பிஜேபி அட்டாக் பண்ணுற மாதிரி தான் நான் பொருள் போடுவேன். பிஜேபியோட அட்டாக் பண்ணுறதுன்ற விட அந்த விஷயத்தில் அவங்க வந்துட்டு ஒரு நிலையான ஒரு முடிவு எடுக்கிறாங்க. பிஜேபி அட்டாக் பண்ணுறது அட்டாக் பண்ணல. இப்போ பிஜேபிக்கு இதில் ஒன்றும் ஸ்டேக் கிடையாது. இது இன்னொரு அயோத்தியாவாக தூக்கத்தில் கூட மாறாது. அதற்கு உண்டான மண்ணும் மக்களும் இங்கே இல்லை. இங்கே வந்து கருத்து வேறுபாடு இருந்தாலும் அது கருத்து வேறுபாடு பேசி தீர்த்துக்கிற ஒரு பக்குவத்தில் தான் இருக்கிறாங்க. அப்போ தமிழ்நாடு அப்படின்றது வந்து நம்ம உத்தரப்பிரதேசத்தோடவோ இல்லை பீகார் போலோ நம்ம அதை ஒப்பிட முடியாது. அப்போ அந்த ஒப்பீடு பார்க்கும்போது அவங்க போட்ட அந்த தீர்மானம் சரிதான் அமமுக. அதுக்கப்புறம் இந்த கூட்டணி விவகாரம் வரும்பொழுது எடப்பாடி பழனிசாமியோட அவருக்கு ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது. ஆனால் வந்து அவர் ஆல்ரெடி சொல்லியிருக்காரு, பழனிசாமி அவர்கள் தலைமையில் ஏற்றுக்க மாட்டாங்க.
சொல்லிட்டு கூட ஒரு விஷயத்த சொல்றாரு, நாங்கள் சேர்ற கூட்டணி தான் வெற்றி கூட்டணியாக இருக்கும், அதுதான் வெற்றி பெறும். நாங்கள் இதை பலமுறை சொல்லியிருக்கேன், நீங்கள் திருப்பி போய் கேட்டீங்கன்னா நான் அதை பலமுறை சொல்லியிருக்கேன், நாங்கள் சேர்ற கூட்டணி தான். அதை வந்து இன்னும் முற்றுப்புள்ளி வைக்கல. அப்போ ஒருவேளை தாவேக்காவோட சேர்ந்து கையெழுத்து போட்டுட்டாங்க அமமுக அப்படின்னா அப்போ நம்ம முடிவு பண்ணலாம், ரைட்டு இதுக்கு மேலே இதில் வியூகமோ இல்லை இதுக்கு மேலே இதில் வந்து நம்ம ஸ்பெக்குலேட் பண்ணி பேசுறதுக்கு இல்லை, இது முடிஞ்சிச்சு அப்படின்னு. அந்த நொடி வேணும் யார் எந்த கூட்டணி வேணால் போவாங்க, யார் எந்த கூட்டணி வேணால் மாறுவாங்க. ஏன்னா இது அரசியலில் யதார்த்தத்தை பார்க்கும்போது அது வந்து கையெழுத்து அந்த ஒப்பந்தம் போட்டுட்டு அவங்க பத்திரிகையாளர் சந்தித்தாதான் நம்ம புரிஞ்சுக்கலாம், ரைட்டு வியாபாரம் சீட்டு வியாபாரம் முடிஞ்சு போச்சு, சீட்டு எண்ணிக்கை ஒப்பந்தமாகி விட்டது அப்படின்றது நம்ம புரிஞ்சுக்கலாம். அது வரையிலும் வந்து அது வியூகத்துக்கு அடிப்படையில் தான். என்னை கேட்டால் வந்து ஒரு ரிமோட் சான்ஸ் இன்னும் இருக்குன்ற மாதிரி தான் நான் பார்க்குறேன் என்டிஏ அணிக்குள்ள. ஏன்னா அவர் வந்து தனி கட்சி நடத்துகிறார். அமமுக பொறுத்தவரையிலும் அவர் ரெட்டலையில் போட்டி போட போகிறது கிடையாது, ரெட்டலையே அவர் கோர போகிறது இல்லை. ஏன்னா அவர் ஒரு தனி வியூகம், தனி கட்சி, தனி அமைப்பாயிட்டார். அப்படி இருக்கும்போது அவருக்கு வந்து கூட்டணின்றது தான் இங்கே பேச்சுவார்த்தை. கூட்டணியில் சேரணுமா வேணாமா, இல்லை எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆகிறதுக்கு டிடிவி தினகரன் கூட்டணி போகணுமா வேணுமா, உதவணுமா வேணாமா, ஒன்று. ரெண்டாவது, இந்த கூட்டணியில் போனால் அவங்களுக்கு நம்ம உதவுறோம், நமக்கு என்ன கிடைக்கும், நம்மளோட வேட்பாளர்கள் வெற்றி பெற முடியும், இதுதான் அவர் யோசிப்பாரை தவிர்த்து இப்போ ஓபிஎஸ் அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த மாதிரியான நெருக்கடி கிடையாது. ஏன்னா ஓபிஎஸ் அவர்கள் வந்து அமமுகனுடைய அந்த தன்மையில் இது அதிமுக தன்மையை எடுக்கிறாரு. அவர் வந்து ரெட்டலையில் நான் போட்டி போடணும், எனக்கு பழைய நிலைமைக்கு நான் போகணும் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அதை இபிஎஸ் அவர் ஒத்துக்கிற நிலைமையில் இல்லை. அப்போது டிடிவிக்கு அப்படின்னு வரும்போது அந்த கூட்டணி சேர்வதற்கு கொஞ்சம் வாய்ப்புகள் ஓரளவுக்கு இருக்குது. ஓபிஎஸ் அவர்களை பொறுத்தவரை அது பிரச்சனை பெருசாக இருக்குது, அது எப்படி போகும்னு தெரியல. அதனால் நம்ம இன்னொரு நாள் இருக்குது, மேக்ஸிமம் இன்னொரு ஒரு 4 வாரத்தில் இது முடிஞ்சிடும். அதுக்கு மேலேயும் அவங்க முடிவு பண்ணாமல் நாங்கள் விரைவில் சொல்வோம், அப்போ சொல்வோம், இப்போ சொல்வோம்னா மக்கள் கடுப்பாகி டென்ஷன் ஆகி போடுற ஓட்டி இந்த கட்சிகளுக்கெல்லாம் போடாமல் விட்டுருவாங்கன்றது என்னோட புரிதல். அவங்க கூட கூட்டணி சேர்ந்தாலும் சரி, சேரா கட்டினாலும் சரி. ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, ஏப்ரல் மாதத்துலேயே தேர்தல் வரும்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது ஜனவரி வந்துருச்சு. அப்போ உங்களுக்கு கையில் இருக்கிறது பிப்ரவரி, மார்ச் 2 மாதம் தான். இந்த 2 மாதத்தில் வந்து நீங்கள் வேட்பாளர் அறிமுகப்படுத்தணும், மக்களை போய் சந்திக்கணும், மக்கள் பிரச்சாரம் பண்ணணும், வேட்பாளர் போய் வீடு வீடாக போய் ஓட்டு கேட்கணும், அப்புறம் கூட்டணி பேச்சுவார்த்தை இருக்குது, அப்புறமா வந்து வாக்கு சாவடிக்கு முகவர்களை தயார் பண்ணணும், நிறைய வேலைகள் இருக்குது. ஏதோ நிறைய நேரம் இருக்கிற மாதிரி நினச்சிட்டு இவங்க நேரத்தை விரயம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்கன்றது தான் என்னோட புரிதல். குறிப்பாக ஒரு வாய்ப்பு இருக்குது டிடிவி அவர்கள் இந்திய அணிக்கே வர அப்படின்னு சொன்னீங்க. ஒருவேளை வந்து அவர் தாவேக்காவோ எங்கேயோ போறாருன்னு வச்சுக்கோங்க, அந்த முடிவு வந்து அவரால் எடுக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா அவருடைய வழக்கு வந்து சிபிஐ வழக்கு இந்த பெண்டிங்கில் தான் இருக்குது. சிபிஐயோட தன்மை இல்லை பிஜேபியோட தன்மை இப்போ என்ன இருக்குன்னா, நீங்கள் போயிட்டு நான் அங்கே போய் சேர்ந்துட்டு நான் அங்கே ஜெயிக்க முயற்சி பண்ணுறேன், நான் ஒரு 10 சீட்டு ஜெயிச்சா நான் உங்களுக்கு ஆதரவாக இருப்பேன்னு சொன்னால் உங்களோட வழக்கு அப்படியே நிறுத்தி வச்சுருவோம். இப்போ உதாரணத்துக்கு சார்ஜ் ஷீட்டே வந்து ஆமை வேகத்தில் போயிட்டுருக்கு கரூர் கேஸ். இது வந்து சட்டத்தின் பார்வையில் நான் பார்க்குறது எப்படின்னா, இது ரொம்ப ரொம்ப தோய்வு. இவ்வளோ நேரம்லாம் எடுத்துக்கக்கூடாது. அப்போ நான் என்ன எடுத்துக்கிறேன்னா, இதில் ஏதோ அரசியல் கலந்துருக்கு அப்படின்னு நான் புரிஞ்சுக்குவேன். நான் ஒரு அது குற்றச்சாட்டாகவே வைப்பேன். ஏன்னா சார்ஜ் ஷீட் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு ட்ரையல் இருக்குது, நீதிமன்றத்துக்கு முன்னாடி போகணும், நீதிமன்றத்தில் வந்து வாதி பிரதிவாதி கேட்பாங்க, அரசு தரப்பு பேசுவாங்க, எதிர்த்தரப்பு பேசுவாங்க, வேறு யாருன்னா கூட இந்த கேஸில் இன்க்ளூட் பண்ணி வரலாம். அதுக்கப்புறம் வெக்கேஷன் வரும், கோர்ட்டு ஜட்ஜ்மெண்ட் வரணும். அதுக்கப்புறம் ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்தால் கண்டிப்பாக இந்த கேஸில் அப்பீல் போவாங்க. யாரோ ஒருத்தருக்கு சாதகமாகவும் ஒருத்தருக்கு எதிராக வரும். இப்போ உதாரணத்துக்கு செந்தில் பாலாஜி மீது ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. இப்போ சிபிஐ வந்து 2 பேருக்குமே சார்ஜ் சம்மன் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கலாம். செந்தில் பாலாஜிக்கும் சம்மன் பண்ணுறாங்க, விஜய்க்கும் சம்மன் பண்ணுறாங்கன்னா அதை வைத்து ஒரு அரசியல் கூட பாரதிய ஜனதா கட்சி பண்ண வாய்ப்பு இருக்குது. சிபிஐ வந்துட்டு ஏதோ வந்து ரொம்ப நீதியாக அப்படி நான் அதை அப்படி புரிஞ்சுக்கல. ஏன்னா சிபிஐ மீது இந்த நாட்டில் வந்து அது அரசோட கைப்பாவையாக இயங்குகிறது அப்படின்றது அந்த குற்றச்சாட்டு பல வருடமாக இருக்குது. இன்னொன்று சிபிஐயோட கன்விக்ஷன் கேஸ் ரேட்டு பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப மோசம். ஏதோ ஒரு 10 கேஸில் ஒரு 8 கேஸ் 9 கேஸ்லாம் தீர்ப்பு வாங்கி கொடுக்குறேன், பாதிக்கு பாதி தான் வாங்கி கொடுக்குறது. அதுவும் தாமதம் என்பது அதிகம். அப்போ இந்த தாமதம் என்பது தேர்தல் நேரத்தில் இது தாமதம் பண்ணால் ஏதோ ஒரு சிலருக்கு அதனால பலன் கிடைக்கும், ஏதோ ஒரு சிலருக்கு அதனால அழுத்தம் பாருங்க, அது ஒரு மிரட்டுறதுக்கு உதவும். அப்போ நீங்கள் உண்மையிலே வந்து நாட்டில் நீதியை நிலைநாட்டணும்னா வேகமாக விசாரணை முடித்து சட்டத்துக்கு முன்னாடி நிறுத்தி நீதிமன்றத்துக்கு முன்னாடி நிறுத்தி நீதியரசர்களோட அந்த தீர்ப்பை வாங்கி நீங்கள் கொடுக்குறீங்கன்னா தான் நீதி வெல்லும். நீதின்றது வந்து நிரபராதின்றது நீதி தான், குற்றவாளின்னு சொன்னாலும் நீதி தான். அப்போ அந்த நீதியை வந்து வாங்கி தர்றதுல வந்து தோய்வு இருக்குது, அதில் வந்து அரசியல் கலந்துருக்கும் அப்படின்ற அந்த சந்தேகம் எனக்கு திரும்ப இருக்கு. சமகால அரசியல் தொடர்பாக பல்வேறு விஷயங்களோட பகிர்ந்து கொண்டீங்க. மிக்க நன்றி சார். நன்றி.